ரெடி எல்லாம் கிட்ட வாங்கோ. எங்க மைக் எல்லாம் கிட்ட வாங்கல, முடிஞ்சு போக வேண்டிய அப்புறம் காய்ச்சல் நிற்கிறீங்க. நான் என்ன சந்திரன் வாங்க, ஒரு கப்பை எடுத்தான், எடுத்து தாங்களா வந்து கப்பை. எல்லோருக்கும் வணக்கம். காய்ச்சி கொண்டா என்ன செய்கிறேன் போகிற இல்லையா. எல்லோருக்கும் வணக்கம். சுவிஸ் மென்பந்து கிரிக்கெட் சம்மேளனம் முதல் தடவையாக நடத்திய உள்ளரங்க மென்பந்து துடுப்பாட்ட சுற்றுப் போட்டி இன்றைய தினம் சகல கழகங்களுடைய ஒத்துழைப்பில் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த சுற்றுப் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து கழகத்தினருக்கும் நடுவர்களாக புள்ளி மதிப்பீட்டிலும் மற்ற துப்புரவு பணிகளிலும் பங்கு பற்றிய அனைத்து கழகத்தினருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது. இந்த உள்ளரங்க மைதானத்தை எடுப்பதில் ஏற்பாடு செய்து ஒழுங்கு செய்து வந்த நண்பர் தாயகம் கழகத்தினுடைய தலைவர் செந்தில் பலர் நடுவர்களாக கடந்த ஆட்சியாலும் அரையிறுதி இறுதிப் போட்டிகளிலே தொடர்ச்சியாக நடுவர்களாக பணியாற்றிய காந்தன் யசோ ஆகியோருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது முதலில் செமிஃபினாலிஸ்ட் கழகங்கள் இருவருக்கான கிண்ணத்தினை வழங்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலில் சொலத்தூன் பாய்ஸ் பி பிரிவினரை அழைக்கின்றோம். அவருக்குரிய கிண்ணத்தினை வழங்குவதற்கு ஈழம் ஃபைட்டர்ஸ் கழகத்தின் சார்பில் ஜனா அவர்களை அழைக்கின்றோம். அடுத்த செமிஃபினாலிஸ்ட் கழகமாக ஈழம் ஃபைட்டர்ஸ் கழகத்தினை அழைக்கின்றோம். அவருக்குரிய கிண்ணத்தினை வழங்குவதற்கு சொலத்தன் பாய்ஸ் கழகத்தின் சார்பில் சதீஷ் அவர்கள் அழைக்கின்றோம். சதீஷ் அண்ணா அவர்கள். சொன்னது உங்களை வழங்க. அடுத்த சிறந்த வீரர்கள் தெரிவே நாங்கள் ஆப் மூலமாகவும் எடுத்திருக்கின்றோம், அரையிறுதி இறுதிப் போட்டியிலிருந்தும் எடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே சிறந்த பந்து வீச்சாளராக கிங் மேக்கர்ஸ் கழகத்தைச் சேர்ந்த பசீர் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இவருக்குரிய கிண்ணத்தினை வழங்குவதற்கு தாயகங்களாத்தின் சார்பில் செந்தில் அவர்கள் அழைக்கின்றோம். அடுத்து சிறந்த துடுப்பாட்ட வீரராக சொலத்தூன் பாய்ஸ் ஏ கழகத்தைச் சேர்ந்த தினேஷ் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இவருக்குரிய கிண்ணத்தினை வழங்குவதற்கு கிங் மேக்கர்ஸ் கழகத்தின் சார்பில் பாரு அவர்களை அழைக்கின்றோம். Okay.
சும்மா வேறது. அடுத்து மேன் ஆஃப் த மேட்சாக சொலத்தூர் பாய்ஸ் கழகத்தைச் சேர்ந்த பிரதாப் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இவருடைய கிண்ணத்தினை வழங்குவதற்கு ஈழஸ்டார் கழகத்தின் சார்பில் டெனா அவர்களை அழைக்கின்றோம். நீங்க எடுத்த மெழுகுவத்தி வளர்த்துவீங்க, அப்புறம் என்னது படத்துக்கு போகிறது. அடுத்து பந்து வீச்சு, துடுப்பாட்டம் போன்றவற்றில் பரிணமித்து ஆல்ரவுண்டராக கிங் மேக்கர்ஸ் கழகத்தைச் சேர்ந்த சுலைமான் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அவருக்குரிய கிண்ணத்தை வழங்குவதற்கு சொலத்தூர் பாய்ஸ் பி கழகத்தின் சார்பில் கார்த்திக் அவர்கள் அழைக்கின்றோம். ஏ டீமா மாறிஜன் பரவாயில்லையா? அடுத்த இந்த சுற்று போட்டியிலே மோஸ்ட் ரன் கிட்டராக 111 ஓட்டங்கள், 10 6 ஓட்டங்கள், 7 4 ஓட்டங்கள் உட்பட 111 ஓட்டங்களை எடுத்து ஈழம் ஃபைட்டர்ஸ் கழகத்தின் சார்பில் ஜனா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்குரிய கிண்ணத்தினை வழங்குவதற்கு காந்தன் அவர்கள் அழைக்கின்றோம். அடுத்து இரண்டாவது இடத்தை பெற்றுக்கொண்ட கிங் மேக்கர்ஸ் கழகத்தினை அழைக்கின்றோம். இவருடைய கிண்ணத்தினை வழங்குவதற்கு சம்மேளனத்தின் சார்பில் சந்திரன் அவர்கள் அழைக்கின்றேன். அடுத்த முதலாவது இடத்தை பெற்றுக்கொண்ட சொலத்தூர் பாய்ஸ் ஏ கழகத்தினை அழைக்கின்றோம். இந்த கிண்ணத்தினை வழங்குவதற்கு ஜசோ அவர்கள் அழைக்கின்றனர். ஜனவரி மாதம் 17ஆம் தேதி சொலத்தூர் பாய்ஸ் கழகத்தினருடைய உள்ளரங்க துடுப்பாட்ட சுற்று போட்டி நடாத்த எண்ணியிருக்கின்றோம். அதற்கான முடிவு நாளை அல்லது நாளை மறுதினம் அறிவிக்கப்படும் என்பதை அன்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். சின்ன பொடியெல்லாம்
தம்பி சஞ்சித் வா. சின்னவனு மீட்டிங் இல்லை இது வந்து ஆடாது இது கை அந்த இயற்கை அந்த பேலன்ஸ் பண்ணாது What do you think about you best அது நடுவர் நாங்கெல்லாம் விளையாடுறோம் நாங்க தான் நாங்க இப்படி நினைக்கிறது இப்படி நினைக்கிறது